சோகத்தில் பாடிய வடிவேலு யாருக்காக, எதற்காக, எப்படி என்பதை பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கிருந்தாலும் வாழ்க பிரிந்த காதலிக்காக உண்மையில் பாடியவர் ஏ.எல். ராகவன். இவரை பற்றி சீக்கிரமாக சின்சியராக பார்ப்போம். சிங்கர், ஆக்டர், புரொடியூசர் என பல பரிமாணங்களில் சினிமா உலகில் வலம் வந்தவர். ஏ.எல். ராகவன் சௌராஷ்டிரா வகை தமிழர். ஏ ஃபார் ஐயம்பேட்டை, எல் ஃபார் லக்ஷ்மண பாகவதர். ராகவன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நல்ல பாடகர். ஆனால் சினிமா உலகில் நுழைந்தது சிறுவனாக நுழைந்தார். அந்த காலத்தில் அந்த நாள் என்ற திரைப்படத்தில் சிறுவனாக நடித்தார். பின்னர் பாடகராக அறிமுகமானார். அதுவும் பெண் குரலில் பாடினார். பின்பு சிவாஜி கணேசன், எம்.ஜி.ஆர். முதலிய நடிகர்களுக்கு பாடினார். நகைச்சுவை நடிகர்களுக்கும் பாடினார். யாரும் இவரது குரலை மிமிக்ரி செய்வது கஷ்டம். அப்படியான தனித்துவமான குரல். எப்போதும் நாகரிகமாக நடந்து கொள்வார், நடிப்பார். எப்போதும் மிடுக்காக உடை அணிவார். கல்லும் கனியாகும், கண்ணில் தெரிந்த கதைகள் போன்ற படங்களை தயாரித்தார். நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இவர் பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க என்ற பாடல் ஊடுருவி உள்ளே சென்று இதயத்தை தொட்டு உதடுகளில் உச்சரிப்பாக வெளியே வரும். அத்தகைய உணர்வுபூர்வமான பாடல். இவர் தயாரித்த கண்ணில் தெரியும் கதைகள் படத்தில் ஒரு சாதனை செய்துள்ளார். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். வடிவேலுக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம்? ராகவன் அவர்களின் மனைவிதான் புகழ்பெற்ற நடிகை எம்.என். ராஜம். இவர் வடிவேலுடன் வின்னர் படத்தில் நடித்தார். நடிக்கும் பொழுது இந்த பாட்டை கேள்விப்பட்டு சோகமாக பாடியுள்ளார். பாடியது ராகவனா, வடிவேலா? ஐயோ, நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பாவம். இதுக்கு மேல இவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க.